ரஷ்யாவை இழுத்து விடு ஒரு யுத்தத்துல அப்படின்னு சொல்லி தான் ஜெலன்ஸ்கி கிட்ட ஒரு அசைன்மெண்ட்டை அமெரிக்கா குடுத்துருக்கும். அதோட விளைவா யுத்தத்த சந்திச்சுக்கிட்டு இருக்கு. எப்பல்லாம் யுத்தம் ஸ்லோவாகுதோ, அப்பல்லாம் ஜெலன்ஸ்கியோட ஸ்டேட்மெண்ட்டும், ஜெலன்ஸ்கியோட உத்தரவுகளும் தான் இந்த யுத்தத்த உயிரோட்டத்தோட வச்சிருக்கு. வெளிப்படையா பார்த்தா அமெரிக்கா ஆயுதங்கள பம்ப் பண்ணுது, ரஷ்யா ஆயுதங்கள பம்ப் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், உண்மை என்னன்னா இந்த மனுஷங்கிட்ட தான் இருக்கு. எப்பல்லாம் வீரியம் குறையுதோ, அப்பல்லாம் ஸ்டேட்மெண்ட்ட விட்டு வீரியத்த கூட்டிருவாரு. எப்பல்லாம் ஸ்டேட்மெண்ட் வேலை செய்யாதோ, அப்பல்லாம் டக்குன்னு பெல்கிராட், கிரிமியா போன்ற பகுதிகள தாக்குங்கன்னு உத்தரவிட்டு வீரியத்த கூட்டிருவாரு. இது ஏன் செய்றாரு அப்டின்னா, முழுக்க முழுக்க அமெரிக்காவோட எண்ண ஓட்டத்த பிரதிபலிக்கிறாரு, கட்டளைய நிறைவேத்துறார் அப்படிங்கிறது தான் இங்க எதார்த்தமான உண்மை. இப்ப அமெரிக்கா என்ன செய்யுது? யுத்தத்த நிறுத்த பாக்குதா அப்படின்னு கேட்டா, அதுக்கு வாய்ப்பில்ல. அமெரிக்காவுக்கு ரஷ்யா உக்ரைனை நோக்கி ஏதாச்சும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். அந்த பாதி நிலப்பரப்ப ரஷ்யா வச்சிருக்கிறதே பெரிய செலவு பிடிக்கும். அத வச்சும் செலவ கூட்டிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அமெரிக்கா கிட்ட இருக்கு. ஆனா, அந்த பாதி நிலப்பரப்ப நிம்மதியா ஆளக்கூடாது. அங்க போர் நிறுத்தம் அப்படிங்கிறதே கிடையாது. எப்பயுமே போர்ல இருக்கட்டுமே அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு. இப்ப 3வதா இன்னொரு எண்ணமும் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, ரஷ்யா, உக்ரைன் மட்டும் வேணாம். கூட சில நாடுகளும் பங்கேற்றா, இன்னமும் கொஞ்சம் வீரியமா இருக்கும்ல. அதோட பாதிப்புகள் ஜாஸ்தியாகும். இல்ல நமக்கு ஏகப்பட்ட மைலேஜ் உதாரணத்துக்கு ரஷ்யா தடுமாறுதுன்னு எடுத்துக்கலாம். உக்ரைன் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். இல்ல உக்ரைன் அடிமை லிஸ்ட்லயே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கட்டமா 1, 2 ஐரோப்பா நாடுகள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, மொத்த ஐரோப்பாவும் இந்த ஆப்கான்ல இருந்து வெளியேறினப்ப என்னெல்லாம் வாய் பேசுனீங்கடா! இனிமே என் பின்னாடி வரமாட்டேன், வரக்கூடாது. அமெரிக்கா தான் ஐரோப்பா பின்னாடி வரணும். எங்கள் நலன் சார்ந்து நாங்க பயணிப்போம். இஷ்டம்னா கூட வந்து பயணிச்சுக்க அமெரிக்கா அப்படின்னு பேசாத பேச்சு கிடையாது. அந்த மாரி இனிமே பேசுறக்கு வாய்ப்பே வராது அப்படிங்கிற அந்த திட்டத்த நோக்கி அமெரிக்கா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்காவோட எண்ண ஓட்டம், உத்தரவுகள ஏற்று செயல்படக்கூடிய ஒரு பெரும் தளபதி சமகாலத்துல இருக்கிறது அண்ணன் ஜெலன்ஸ்கி மட்டும் தான். அவரு இப்ப அந்த வேலைய நோக்கி போறாரு. இப்ப கிரிமியா, பெல்கிராட் பக்கம்லாம் எட்டி கூட பார்க்கறதில்ல. இந்த உலகத்தோட நிம்மதி, ஐரோப்பாவோட வளர்ச்சி எல்லாத்துக்காகவும் தான் நான் ரஷ்யாவ எதிர்த்து போராடுறேங்கிற வெறி பிடிச்ச ஸ்டேட்மெண்ட்டுகளும் இல்ல. அதுக்கு நேர்மாறா ஜெர்மனிய கொண்டு வந்து கோர்த்து விட்டார்கள். எப்புட்லாம் கோர்த்து விட்டார்கள் நம்மளும் விரிவா பார்த்தோம். ரஷ்யாவோட முழு பார்வையும் ஜெர்மன நோக்கி தான் இருக்கு. ஏன் அப்டின்னா, ஜெர்மன உள்ளுக்குள்ள இறங்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு பக்கம். ஜெர்மன தட்டுற தட்டுல மொத்த ஐரோப்பாவும் ஆட்டோமேட்டிக்கா அடங்கி போயிரும். ஜெர்மன தட்டுறது ஒண்ணும் ரஷ்யாவுக்கு புதுசு கிடையாது. அந்த ஸ்டைல்ல எடுத்துட்டு போக ரஷ்யாவும் விரும்புது. ஒரு தட்டு அது பிரான்ஸா, ஜெர்மனியா? பிரான்ஸ் மேக்ஸிமம் நம்ம வழிக்கு வந்துரும். ஜெர்மனியும் வழிக்கு வரும். பாதி தான். பாதி கூட்டம் ரஷ்யா ஆதரவு, மீதி கூட்டம் ரஷ்ய எதிர்ப்பு கிடையாது. ரஷ்யாவோட ஒரு நியூட்ரலான போக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால அவர்கள ரொம்ப வேகமா தள்ளி நமக்கு எதிரா கொண்டு வந்து நிறுத்த வாய்ப்பு இருக்கு. அமெரிக்கா அந்த வேலைய செய்யும். ஜெர்மனும் வந்து அங்க பிராந்திய வல்லரசுங்கிற லேபிள வாங்குறக்கு நிக்கும். அப்படி நிக்கும்போது நம்மளும் தயங்காம அடிக்கணுங்கிறது ரஷ்யாவோட எண்ணம். அத ஒட்டி தான் ஜெர்மனோட ஆயுத வியாபாரிகள எல்லாம் குறி வச்சு ரஷ்யா நகர்றது. ஆனா அது ஒரு பெருசா வெடிக்குமா? வெடிக்கிறக்கு வாய்ப்பு இல்ல. அப்படி ஏன்னா 2ம் பெரிய ஆட்கள் தானே. ஜெர்மன் ஏமாந்த நாடு கிடையாது. ஏமாறப் போற நாடும் கிடையாது. அவனுங்களா நான் வந்து பார்க்கிறேன் அப்படின்னு குதிச்சா தான் உண்டு. ஆனா, இன்னொரு நாடு தேவைப்படும்ல. இந்த வீரியத்த கூட்ட. அதை இப்ப ஜெலன்ஸ்கிய வச்சு ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்கா. யாரு அப்படின்னா போலந்து தான். போலந்து இந்த விவகாரத்துல இருந்து ரிட்டயர்ட் ஆகி ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. முதல்லாம் ஸ்டேட்மெண்ட் சும்மா பக்காவா இருக்கும். அதே மாரி அமெரிக்கா 1 டசன் தரும். ஆனா போலந்த பொறுத்தவரை ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒரு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ட தந்துட்டு இந்த மொத்த போரையுமே ஜெலன்ஸ்கி போலந்தோட தோள்கள்ல நின்னு தான் நடத்துறாருங்கிற மாரி வீர பேச்சுக்கு குறைச்சலே இருக்காது. அந்த அளவுக்கு ஆக்டிவா இருந்த போலந்து நாடு இப்ப எங்க இருக்கு அப்படிங்கிறது தான். அதுதான் ரிட்டயர்ட் ஆகி 1 வருஷம் ஆயிப்போச்சே. அந்த அளவுக்கு நிலைமை மோசமாயி பின்வாங்கி போயாச்சு. ஆனா இப்ப போலந்த தான் உள்ளுக்குள்ள இழுத்து விட துடிக்கிறாரு அண்ணன் ஜெலன்ஸ்கி. எந்த அளவுக்கு அப்படின்னா, ரஷ்ய ஏவுகணைகள போலந்து சுட்டு வீழ்த்தும் அப்படின்னு இவரே சொல்ட்டாரு. அட பாவி மனுஷா! நீ உக்ரைனுக்கு தானே அதிபர். என்னைக்கு போலந்துக்கு அதிபரான? அப்படின்னு சொல்லி போலந்து அரசாங்கமே கொந்தளிச்சிருச்சு. அதாவது அது வந்து ஒரு பேச்சு தான். அது செயல்லாம் கிடையாது. அதாவது ஒரு பேச்சு ஓடுச்சு ஒரு காலத்துல. இப்ப கிடையாது. அந்த மாரி ஒரு சம்பவம் செய்யறக்கு வாய்ப்பே இல்ல. சூழ்நிலையே வராது. ஏன் அப்டின்னா, ரஷ்யா எங்களுக்கு அச்சுறுத்தலா இருந்தா தான்.
போலந்துல உள்ள டார்கெட்ட நோக்கி ரஷ்ய மிசைல் வந்தா தான் அத வீழ்த்துவோம். மத்தபடி ரஷ்ய மிசைல் எங்க போனாலும் நாங்க ஏன்பா வீழ்த்தப் போறோம் அப்டின்னே சொல்ட்டார்கள். ஆமா, அந்தந்த நாட்டுக்குள்ள மிசைல் வந்தா தடுத்து தான் ஆகணும். எதிர்த்து வீழ்த்தி தான் ஆகணும். இது உலகம் பூரா இருக்கக்கூடிய நடைமுறை தான். என்னமோ போலந்து இங்க புதுசா ஒரு கோட்பாடு கண்டுபிடிச்ச மாரி வந்து ஸ்டேட்மெண்ட் விடுற அளவுக்கு நிலைமைய உருவாக்குனது யாரு அப்டின்னா, அமெரிக்காவும், ஐரோப்பா தளபதி ஜெலன்ஸ்கி தான். ஜெர்மனிய மட்டும் நம்பி புண்ணியம் கிடையாது. ஜெர்மனி வந்து நின்னு ரஷ்யா அந்த நேரம் கோபம் வந்து அடிச்சு, இதெல்லாம் களம் வீரியமாகிறது ரொம்ப சந்தேகம். இவன் வீழ்த்துறேன்னு ஒத்துக்கிட்டான்பா அப்படின்னு போடுவோம். ஏமாந்து இவன் ஏதாச்சும் சொன்னான்னா, அத வச்சே இழுத்து விட்டுருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார்கள். ஆனா போலந்து ரிட்டயர்ட் ஆகி 1 வருஷம் ஆச்சுல்ல. அவனுங்களே பயந்து போய் தானே கிடக்குறாய்ங்க. அதனால இம்மீடியட்டா வந்து அப்படி ஒரு பேச்சு ஒரு காலத்துல ஓடுச்சு உண்மதான். ஏன் நாங்களே கூட வெளிப்படையா அத பேசியிருப்போம். ஆனா இப்பல்லாம் அப்படி கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டார்கள். ஆனா இதோட அமெரிக்கா, ஜெலன்ஸ்கி நிக்கப் போறது கிடையாது. இதே மாரி வெவ்வேறு நாடுகள ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார்கள். இந்த வீரியத்தையோ, நாட்களையோ கூட்டுறக்கு. ஆனா மேக்ஸிமம் அது பலிக்குமா அப்படிங்கிறது தெரியல. பலிக்காம போறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன் அப்புட்ன்னா, இவ்வளவு வெறி பிடிச்சு செய்யும்போது அமெரிக்க தேர்தல் முடிவுகள் கட்டாயம் மாறும். பைடன் வரதுக்கு சான்ஸுகள் அதாவது தேர்தல நோக்கி நாட்கள் நகர நகர பைடனோட வெற்றி வாய்ப்பு குறைஞ்சுகிட்டே போகுது. அப்படி இருக்கும்போது அடுத்து வரக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் இந்த யுத்தத்த நிறுத்தியே தீர்வார். இந்த யுத்தத்துக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டார். அமெரிக்காவோட சப்போர்ட் இல்லாம ஜெலன்ஸ்கியால ஒரு அடி நகரணும்னு அவரோட அலுவலகத்துல உட்கார்ந்து யோசிக்க கூட முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த யுத்தம் கன்டின்யூ ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா, அவர் வர்றதுக்குள்ள எதையாச்சும் வீரியமா பண்ணிட்டா கட்டாயம் கன்டின்யூ ஆகும். அதுக்கு தான் அமெரிக்க சிஸ்டம் துடிக்குது. பைடன் நிர்வாகமும் துடிக்குது. ஆனா சூழ்நிலைகள் களத்துல அப்படி கிடையாது. அதுக்கு 2, 3 காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணங்கள் என்னடா பைடன் நிர்வாகம் ஃபோக்கஸ் பண்ணாலும், அமெரிக்காவோட எந்திரத்தோட ஃபோக்கஸ் முழுவதும் உக்ரைன் யுத்தத்துல இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது காசால இருக்கு, தைவான்ல இருக்கு. இப்படி பட்டியல் போட்டுக்கிட்டே போலாம். அதே மாரி பைடன் நிர்வாகத்தோட ஃபோக்கஸும் முழுவதும் உக்ரைன் யுத்தத்துல இருக்குன்னா, அதுவும் சுத்தமா கிடையாது. அவருக்கும் காசா மேல கண் இருக்கு, ஈரான் மேல கண் இருக்கு, தைவான் மேல பெரும் தலைவலியே இருக்கு. இந்த மாரி 2 பக்கமும் பைடன் நிர்வாகமும் சரி, அமெரிக்க இயந்திரங்களும் சரி, வெவ்வேறு பகுதிகள்ல துடிச்சுக்கிட்டு இருக்கறனால, இதுக்கு இந்த ஷார்ட் டைம்ல ட்ரிகர் பண்ண முடியும் அப்படிங்கிறது சாத்தியம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால இந்த போர் அடுத்த அதிபர் வரதுக்குள்ள நிக்கும். இல்ல வந்த உடனே கட்டாயம் நிக்கும். ஆனா அதுக்குள்ள ஏமாறுற நாட்ட உள்ள இழுத்து விட்டுட்டா அமெரிக்கா மட்டும் யோசிக்க தேவையில்ல. பைடன் நிர்வாகம் மட்டும் யோசிக்க தேவையில்ல. அமெரிக்காவே விலகிப் போனாலும் அந்த இடத்துல புகஞ்சுகிட்டே இருக்கும் அப்படிங்கிற தியரிய நோக்கி கொண்டு போறார்கள். அமெரிக்காவோட புத்தி இங்க வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டா, ஐரோப்பா ஏற்கனவே டயர்ட் ஆகி போயிடுச்சு. அதனால எந்த ட்ரிகர் பண்ணாலும் அவர்கள் வீரியமா எந்திரிக்க பொருளாதாரமும் இல்ல. அவர்கள் கிட்ட மனபலமும் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஊருக்கெல்லாம் போயி சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்ல பெரிய அளவு எனக்கு சம்பந்தம் இருக்கு, நான் தலையிடுவேன் அப்படின்னு வாய் பேசி பழகுன நாடுகள் ரொம்ப காலமா. 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஒரு உலகப் போர் நடக்கிற மாரியே ஒரு ஃபீலோட சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பயலுக. அதாவது அதுல தனக்கான மைலேஜ தாறுமாறா எடுத்து பழக்கப்பட்ட பயலுகளுக்கு, இப்ப ஊருக்குள்ள போய் எங்கேயும் வாய தொறக்கவே முடியுதில்ல. இதுவே பாதி அவனுங்களுக்கு பைத்தியம் பிடிச்சாப்புல இருக்கும். அதனால ட்ரிகருக்கெல்லாம் வேலை இருக்காதுங்கிறது ஏறக்குறைய 99.99% சொல்லலாம்.